8ஆம் நாள் செப்டம்பர் 4. நம்முடைய புண்ணிய பூமியிலே இந்த புண்ணிய தினத்திலே பார்சி குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர், நமது நாட்டுக்காக பாடுபட்டவர், விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் பிறந்தார். ஆம், அவர்தான் தாதாபாய் நவ்ரோஜி என்று அழைக்கப்பட்டவர். தாதாபாய் நவ்ரோஜி பார்சி குடும்பத்தில் பிறந்தவர். உண்மையில் பாரசீகர்கள் இஸ்லாம் தலையெடுத்த பொழுது அங்கே பாரசீகர்கள் விரட்டி அடிக்க போது நேராக இந்தியாவுக்கு தான் வந்தார்கள். பாரதத்தில் தஞ்சம் புகுந்தார்கள். அப்படி தஞ்சம் புகுந்தவர்கள் பாலிலே கலந்த சர்க்கரை போல் நம் நாட்டோடு இணைந்து பிணைந்து வாழ்ந்து வருகின்றவர்கள். இன்றளவும் கூட பாரசீகர்கள் உண்மையான சிறுபான்மையினர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சிறுபான்மையினராக இருந்த பொழுதும் கூட நமது நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது 1947 சுதந்திரம் கிடைத்த பொழுது சிறுபான்மையினருக்கு சலுகைகள் வழங்குகின்ற அந்த வழக்கம் வந்த பொழுது பாரசீகர்கள் இல்லை, எங்களுக்கு எவ்வித சலுகையும் வேண்டாம், நாங்கள் இந்த மண்ணின் முழு குடியுரிமை பெற்ற இந்த மண்ணின் மைந்தர்கள், ஏனெனில் எங்களுடைய மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு தஞ்சம் கொடுத்த நாடு, இந்த பாரத நாடு, இந்த புண்ணிய பூமி. ஆகவே இந்த மண்ணிற்கு நாங்கள் எங்களுடைய பங்கை அளிக்க விரும்புகிறோம், எங்களுடைய சேவையை தர விரும்புகின்றோம், எங்களுக்கு எந்த உரிமையும் வேண்டாம், சலுகையும் வேண்டாம் என்று அவர்கள் பெரும் தன்மையோடு நிராகரித்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரசீக வம்சத்திலே வந்தவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. இவருடைய தந்தையார் ஒரு புரோகிதர். அந்த பார்சி குடும்பங்களுக்கான வைதிக மரபுகளை, சடங்குகளை செய்து வைப்பவர். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. அவருடைய இளம் வயதிலேயே தந்தை இறந்து விடுகிறார். ஆகவே தாயின் பராமரிப்பிலே இவர் வளர்ந்து வருகிறார். கல்வியிலே பெருத்த நாட்டம் ஏற்படுகிறது. இவருடைய தாயும் அவருக்கு கல்வி கற்க அனைத்து வித ஏற்பாடுகள் செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார். தாதாபாய் நவ்ரோஜி கல்வி பயின்றாலும் கூட தன் தந்தையினுடைய குல வழக்கமான அந்த புரோகித தொழிலை செய்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. நான் இந்த பாரத நாட்டுக்கே வழிகாட்ட விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் கல்வியிலே ஆர்வம் காட்டினார். அப்பொழுதே பரந்த விரிந்த பல்வேறு அரசியல் சமூக நாட்டமும் தெளிவும் அவருக்கு இருந்தது. விஷயங்களை சேகரித்தார். அப்படி படித்து வந்த அவர் எல்பின்ஸ்டன் காலேஜில் அரசியல் விஞ்ஞானம் பயின்று தன்னுடைய கல்வி படிப்பை முடித்துக் கொண்டு பின் ஆசிரியராக அவர் பணியேற்கிறார். பல்வேறு நிறுவனங்களில் ஆசிரியராக பணிபுரிந்த காலகட்டத்திலே கூட ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் கல்வி வேண்டும் என்று சொல்லி அவர் பிரச்சாரம் செய்து வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று பெண் கல்வியை வலியுறுத்தி பெண்களை கல்வி கற்க செய்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. அந்த கால வழக்கப்படி, குறிப்பாக பார்சி குடும்பத்து வழக்கப்படி அவருக்கு 11 வயதிலே திருமணம் நடைபெறுகிறது. 11 வயதிலே திருமணம் நடைபெற்றாலும் கூட பின்னாளிலே அவருக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஆகவே அவருடைய தாயார் வேறொரு திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஏற்பாடு செய்யும் போது தாதாபாய் நவ்ரோஜி, இது தவறு, இது செய்யக்கூடாது, என் மனைவி என்னோடு இருப்பவள், ஆயுள் முழுவதும் நான் அவளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொள்கை ரீதியாக பெண்களுக்கு மதிப்பளித்து பெண் கல்வியின் பின்னாலே அவர் கொண்டு வருகிறார். அந்த வகையிலே நாட்டுப்பற்றோடும் சமூக பொறுப்புணர்வோடும் இந்த மண் பாரத மண் என்னுடைய மண் என்கின்ற அந்த உணர்வோடு அவர் வாழ்ந்து வரும் பொழுது இங்கிலாந்து அரசு அன்றைக்கு நம்ம நாட்டை ஆண்டு கொண்ட காலகட்டமாகையால் வெள்ளைக்காரர்கள் நம் நாட்டு மக்களுக்கு செய்கிற அநீதிகளை கண்டு பொங்கி எழுந்து அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ் அதிகாரிகளை நேரடியாக சந்தித்தே கூட நீங்கள் செய்கின்ற அநியாயங்கள் என்ன, இது கூடாது என்று சொல்லி அவர் அங்கே அவரிடம் வாதிவாதம் செய்கின்றார், விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்பதை போலவே ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் என்று கூட நம்முடைய பாரத நாட்டிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே மக்களை ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதியில் இருக்கின்ற வெள்ளைக்கார அதிகாரிகள் செய்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்டு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி விடுதலை போராட்டத்தை மக்கள் மத்தியிலே உணர்வு ஊட்டி வந்தார். மும்பையை தலைமையகமாக கொண்டு அவர் செயல்பட்டு வந்தார்.
பொதுவாக பார்சிகள் மும்பையில் வசித்து வருகிறார்கள். அப்படி செயல்பட்டு வரும்பொழுதுதான் 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், அவர் வெள்ளைக்காரன் என்றாலும் கூட பாரத மண்ணின் மீது சற்றே ஒரு ஈர மனம் கொண்டவன் என்பதால் மக்களை ஒருங்கிணைத்து இங்கே மக்களுக்கு சுய ஆட்சி ஏற்படுவதற்கான ஒரு சிந்தனை கொண்டு வரும் பொழுதுதான் சுயராஜ்யம் எங்களுக்கு வேண்டும் என்று தாதாபாய் நவரோஜி முழங்கியதையும் கேட்டு தாதாபாய் நவரோஜியோடு பேசி அவரையே இந்திய தேசிய காங்கிரஸ் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி தலைவராக்குகிறார். அப்படி காங்கிரஸ் அமைத்து தாதாபாய் நவரோஜி மக்களிடையே பிரச்சாரம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களிடையே சுதந்திர வேட்கைக்காக பாடுபட்டு வந்தவர் பின்னாளிலே 1917 ஜூன் 30 அன்று காலமாகிறார். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால், பாரசியாக இருந்தாலும் கூட பாரத மண்ணின் மைந்தன் என்கிற உணர்வோடு வாழுகின்ற பாரசீகர்கள் எங்கே? இங்கே சிறுபான்மை என்று சொல்லிக்கொண்டு சில்லறையாக செயல்படும் ஒரு கூட்டம் எங்கே? இதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையிலே அந்நியனாக பிறந்து இங்கே வாழ்ந்தவர் பாரசீக வம்சத்தை சேர்ந்த தாதாபாய் நவரோஜி, நம் நாட்டு மகன், பாரத தாயின் புதல்வன் பிறந்த தினம் இன்று. பாரத் மாதா கி ஜெய். நாள் செப்டம்பர் 4. நம்முடைய புண்ணிய பூமியிலே இந்த புண்ணிய தினத்திலே दोस्तों, बहुजन परिवार की इस नई वीडियो में आपका स्वागत है। वीडियो के टाइटल से आपको पता चल गया होगा कि आज हम बाबा साहब के एक सच्चे मित्र के बारे में बात करने वाले हैं। क्या आप बाबा साहब के सच्चे मित्र के बारे में आपको पता है? क्या आप उनका नाम जानते हैं? कौन था वो सच्चा मित्र जो बाबा साहब के संकट का साथी था? अगर जो आप बाबा साहब के इस मित्र के बारे में नहीं जानते हैं तो वीडियो में हमारे साथ बने रहिए, और चैनल को अभी तक सब्सक्राइब नहीं किया है तो सब्सक्राइब जरूर कर लें। दोस्तों, डॉक्टर BR अम्बेडकर के एक मित्र थे जिनका नाम था नवल मथेना, और वो पारसी मित्र थे और वह रुपयों की मदद कई बार कर चुके थे और वो काफ़ी सराहनीय था। जब जब भी डॉक्टर BR अम्बेडकर को रुपयों की ज़रूरत पड़ती, सबसे पहले नवल मथेना को ही कहते थे, क्योंकि वही एक सच्चा मित्र था जो हर संकट का साथी था। एक बार बहुत ही भावुकता में आकर डॉक्टर BR अम्बेडकर ने मथेना को पत्र लिखा। उन्होंने इस बारे में साफ साफ लिखा कि मेरे बार बार धन मांगने के कारण तुम्हें जो तकलीफ होती है इसका मुझे बड़ा अफसोस है। तुम मुझ पर भरोसा रखो। एक घनिष्ठ व सच्चे मित्र को भी इस तरह की तकलीफें सहन करना मुश्किल है, लेकिन तुम सहन कर रहे हो, इसका मुझे बहुत ही बड़ा अफसोस है। और इस तरीके की तकलीफें मैं तुम्हें जो बार बार देता हूँ, इस वजह से तुम मित्रता नहीं तोड़ना चाहोगे, क्योंकि तुम ही मेरे प्रिय मित्र हो। उस समय जर्मन करेंसी का रेट बढ़ने ही वाली थी। भीमराव ने लंदन में जर्मनी जाने के लिए मथेना से 2000 रुपये मांगे, तो उन्होंने अपने मित्र की मदद में हमेशा की तरह तुरंत भेज दिए। यह पैसे उनके जर्मन प्रवास के लिए काफ़ी काम आए थे। लंदन में अध्ययन करते समय डॉक्टर BR अम्बेडकर रुपया खर्च करने में पूरा ध्यान रखते थे। वे महीने का गुजारा सिर्फ 8 पाउंड में कर लेते थे, जो उस समय के लिए बहुत ही कम रकम होती थी। कपड़े भी बहुत कम खरीदते थे। शहर में टैक्सी आदि हर जगह पैसा कम खर्च करने की बजाय पैदल ही दूर दूर तक चले जाते थे। होटलों में भी नहीं जाते थे। यही नहीं, सिनेमा, थिएटर आदि मनोरंजन से भी दूर रहते थे। आखिर उन्हें पैसा बचाकर लंदन में पढ़ाई करके समय पूरा करना था। उन्हें हर पल एक वाक्य याद रहता, महान व्यक्ति शौक करने के लिए नहीं बल्कि महान कार्य करने के लिए पैदा होते हैं, और अपनी सारी शक्तियां और साधन इसी दिशा में लगाते थे। हालांकि वे पूरी तरह से स्वस्थ रहते थे, लेकिन एक बार अक्टूबर 1922 को वे बीमार पड़ गए। फिर भी यह खबर अपने परिवार वालों को नहीं बताई। दरअसल रमाबाई अपने पति के स्वास्थ्य के बारे में बहुत ही ज़्यादा चिंता करती थी। हालांकि डॉक्टर अम्बेडकर ने अपने अध्ययन में व्यस्त थे, फिर भी वे भारत में रहने वाले दलित समाज के अछूतों के उद्धार आंदोलन से जुड़े रहे। लंदन से ही वे मूक नायक अखबार को संभालते रहे। इसके लिए वे निरंतर लेख व पत्र लिखते रहे। हर पत्र में वे इस बात का जोर देते थे कि अछूत जातियां संगठित हो, ताकि सामूहिक रूप से एक हो सके और अपने मानवीय हकों के लिए संघर्ष कर सके। वे समाज सुधारकों की गतिविधियों व स्वास्थ्य के बारे में भी पूछा करते थे। अपने परिवार की भी वे पूरी तरीके से चिंता करते थे।
अपने बेटे और दिवंगत भाई आनंद राव के बेटे की पढ़ाई लिखाई पर पूरा ध्यान देने के लिए लिखते रहते थे। उन दिनों अछूतों के आंदोलन के साथ भारत की राजनीतिक गतिविधियों से भी पूरी तरह वाकिफ रहते थे। बाबा साहब डॉक्टर B.R. अम्बेडकर समय समय पर अपने सच्चे मित्र और संकट के साथी को पत्र लिखकर उनके स्वास्थ्य के बारे में पूछा करते थे और अपने बारे में विस्तार से बताते थे। तो दोस्तों, इस वीडियो से आप समझ गए होंगे कि बाबा साहब का सच्चा मित्र व संकट का साथी कौन था। एक बार फिर हम आपको बता देना चाहते हैं कि उनका सच्चा साथी पारसी मित्र नवल मैथेना थे, जो कि उनको समय समय पे आर्थिक रूप से मदद किया करते थे। तो दोस्तों, आज की वीडियो में बस इतना ही। मिलते हैं ऐसी ही एक अगली वीडियो में। तब तक के लिए जय भीम, जय भारत। Concluded Dalit Trade Fair in Mumbai has been hailed as a major step towards empowerment, especially as stalwarts of Indian industry led by Ratan Tata participated. Now the question being asked is, will this take Dalit empowerment beyond vote bank politics? Ratan Tata caught in a stampede of adulation and hope, inspiring young Dalit entrepreneurs at a trade fair organized by the Dalit Chamber of Industry in Mumbai. It's a great pleasure to be here to endorse the support I think that everyone in India should give to young entrepreneurs. Tata, Adi Godrej, Farhad Forbes, industry heavyweights not only breaking barriers but putting their money to help integrate Dalit businesses to the mainstream, making most of a business opportunity, at the same time empowering the larger Dalit community. Leaders like Mayawati, who espoused the Dalit cause, have tried to empower the community with a unique blend of symbolism and development. But when it comes to directly helping their businesses, India Inc. seems to have an edge. From the industry to getting orders, and from the financial institutions getting finance. These two are usual problems our entrepreneurs face. The Dalit Indian Chamber of Commerce and Industry started in 2003 and has 1,000 members today. Their annual turnover rupees 10,000 crore. While 80% of the business comes from the larger industry, they say only 20% is earned from government contracts. The industry says assistance from government bodies like the National Scheduled Castes Finance and Development Corporation has helped, but only up to an extent. But that seems to be changing now. In Mumbai, Tejas Mehta for NDTV. NDTV's cricket app, Android and iPhone. Fastest scorecard, special analysis,